வணக்கம். இன்னைக்கு நம்ம கடக ராசிக்கு அக்டோபர் மாத பலன்கள் 2024 அக்டோபர் மாதத்துல எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு பாக்கலாங்களா? நான் ஒன் பை ஒன்னா ஸ்பெசிபிக்கா சொல்லிடுறேன். முதல்ல வேலை இல்லாத ஆட்களுக்கு வேலை கிடைக்குமா அக்டோபர் மாதத்துல அப்படிங்கறத பார்க்கலாம். வேலையில் இருக்கிற ஆட்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுமா, இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமா அப்படிங்கறதையும் பார்க்கலாம். ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படிங்கறதையும் பார்க்கலாம். சரிங்களா? பிசினஸ் செய்யற ஆட்களுக்கு எப்படி அமோகமா இருக்கு இல்ல மாடரேட்டா இருக்குன்னு எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அப்படி மாடரேட்டா இருந்தாலுமே அது எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி அடுத்து ஃபேமிலி மேரேஜ் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி எப்படி போகும், நம்மளுக்கு ஏதாச்சும் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குமா, இல்ல ஃபேமிலி லைஃப் ஸ்மூத்தா போகுமா, அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் மேரேஜுக்கு ட்ரை பண்ணலாமா, வீட்டுல சொல்லலாமா, அக்செப்ட் பண்ணுவாங்களா, நம்மளுக்கான டைம் பீரியட் இனிமேல் வருமா அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா அஷ்டமசனிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. நம்ம ஆல்ரெடி 2025 அட்வான்ஸ் ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டோம். ஓகேங்களா? கடகராசி ஒரு ஃபேவரபிளான டைம் பீரியடுக்குள்ள போக போறீங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி மேரேஜ் செய்யறதுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிற ஆட்களுக்கு உங்களுக்கு கரெக்டா வரன் அமையுமா, இந்த டைம் பீரியட்ல பண்ணலாமா, இல்ல பொறுத்து அதுக்கப்புறம் 2025 பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன். அதை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி படிப்பு எப்படி போகும் அப்படிங்கறதையும் பார்க்கலாம். அடுத்து இல்லத்த அரசிகள் உங்களுக்கு எந்த மாதிரி சேஞ்சஸ் வரும், உங்களோட நீங்க ஒர்க் பண்ற இடத்துலயும் சரி, உங்க வீட்லயும் சரி, உங்க குடும்பத்துல எந்த மாதிரியான மாற்றங்கள் வருங்கிறத பார்க்கலாம். அடுத்து ஹெல்த் இந்த மந்த்ல என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறது ஒன் பை ஒன்னா சொல்றேன். என்ன பண்ணா ஹெல்த் கியூர் ஆகும் அப்படிங்கறதையும் சொல்றேன். அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்கு, உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சரிங்களா? இப்போ அக்டோபர் மாதத்துல வேலை இல்லாத ஆட்களுக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாங்களா? முதல் பிளானட்டரி பொசிஷன் சொல்லிடுறேன். சனி பகவான் 8ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு, அஷ்டம சனியா இருக்கிறாரு, வக்ரமாய் இருக்கிறாரு. சரிங்களா? அடுத்து அக்டோபர் மாதத்துல தான் குரு பகவான் வக்ரம் அடைய போறாரு. அவர் 11ஆம் இடத்துல ஃபேவரபிளான பொசிஷன் தான் இருக்கிறாரு. வக்ரம்னா என்ன, குரு பகவான் வக்ரம் அடைஞ்சா எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுப்பாரு அப்படிங்கறது ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறோம். பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அது சொன்ன லென்த்தா போயிடும். அதனால நான் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்படி இருக்கிற காலகட்டத்தில் 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார். அவர் தான் உங்களோட 10ஆம் அதிபதி. அவர் அக்டோபர் 20ஆம் தேதி உங்க ராசிக்கு அவர் பயிற்சி, அவர் கடக ராசிக்கு அவர் பயிற்சி அவர் அப்படின்னு சொல்லலாம். அது எந்த மாதிரியான சேஞ்சஸ் கொடுக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். சரிங்களா? அப்புறம் 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிற, அப்படி 4ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிர பகவான் இருக்கிறாரு. சரிங்களா? அதே மாதிரி 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். இதுதான் பிளானட்டரி பொசிஷன்ஸ். அப்படி இப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு எந்த மாதிரியான சேஞ்சஸ் வரும் அப்படிங்கறத பார்க்கலாமா? அக்டோபர் 10ஆம் தேதி புதன் பகவான் 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார்னு சொல்லலாம். அந்த இடத்துல ஒரு அருமையான கூட்டணி, புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறது ஒரு அருமையான ஒரு கூட்டணி சொல்லலாம். அப்ப வேலை இல்லாத ஆட்களுக்கு அக்டோபர் 15க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சொல்லலாம். அக்டோபர் 15க்கு அப்புறம் ஒரு நல்ல சேஞ்சஸ் நீங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணி வச்சிருப்பீங்க ஏதோ ஒரு கம்பெனில, அதுக்கான நேரம் எல்லாம் இனிமேல் தான் வரும். அவங்க இனிமேல் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இனிமேல் நீங்க செலக்ட் ஆக போறீங்க அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? அப்போ நீங்க அந்த அக்டோபர்ல கடைசி செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கோங்க. செகண்ட் ஹாஃப் டார்கெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எப்பவோ அப்ளை பண்ணி வச்சிருப்பீங்க, அவங்க இப்போ உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நீங்க நல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்க செலக்ட் ஆகக்கூடிய காலகட்டம் இருக்கு. என்னன்னா 10ஆம் அதிபதி செவ்வாய் எப்படி இருக்கிறாருன்னு பாருங்க. அதே மாதிரி என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க. ஃபேவரபிளா இருக்கா இல்லையான்னு சில பேர் கமெண்ட் போடுறாங்க. என்னன்னா நீங்க வேலை கிடைக்கும்னு சொன்னீங்க, எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னம்னா உங்களுக்கு கோச்சார சப்போர்ட்டா இருக்கு. ஆனா உங்க சுய ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுது, ஃபேவரபிளா இருக்கா, 10ஆம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கிறாரா, இதெல்லாம் பார்த்தாதான் வேலை எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும்ல. அதனால நீங்க அதையும் பார்த்துக்கணும். பேரலா ரெண்டையுமே வச்சு பார்க்கணும். அப்ப அந்த ரெண்டும் மேட்ச் ஆச்சுனா தான் உங்களுக்கு அந்த நீங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? சோ அதனால நீங்க உங்க சுயஜாதகத்தை எதுக்கு எடுத்து செக் பண்ணிக்கோங்க. என்ன டைம் பீரியட், என்ன தசாபதி போகுது, யோகாதிபதி தசையா இல்ல பாதகாதிபதி தசையா மாரகாதிபதி தசையா, எந்த தசை போகுது அப்படிங்கறத பார்த்து ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க என்ன பேஸ்ல இருக்கீங்க அப்படின்னு தெரியும். ஆல்ரெடி நான் ஏன்னா அஷ்டம சனியால படாதபாடு பட்டுட்டேன். இனிமேல் நான் எதுவுமே படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லா அடியும் நான் இப்பவே வாங்கிட்டு இதுக்கு மேல நான் என்ன இருக்கு அப்படின்னு இருக்கீங்க. பட் 2025 உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்குதுன்னே சொல்றேன். நான் அதை பத்தி இந்த வீடியோல பேச வேண்டாம். உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. சோ இன்னும் கொஞ்ச நாள் தான். அதனால இந்த டைம் பீரியட் உங்களுக்கு ஓரளவுக்கு குட்டா தான் இருக்கு. நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆஃப் அக்டோபர் 15-16க்கு அப்புறம் உங்களுக்கு அருமையா இருக்குது. வேலை இல்லாத ஆட்கள் கண்டிப்பா வேலை கிடைக்கும். சரிங்களா? நீங்க ஃபுல்லா ட்ரை பண்ணா மட்டும் போதும். உங்களுக்கு டைம் பீரியட் கிளிக் ஆயிடுச்சுன்னா, உங்க சுயஜாதகத்துல தசாபுத்தி கிளிக் கொடுத்துருச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வேலை கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்றேன். தாராளமா நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம
வேலையில் இருக்கிற ஆட்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அக்டோபர் மாதத்தில் அப்படிங்கறத பார்க்கலாம். சரிங்களா? உங்களோட 10ஆம் அதிபதி செவ்வாய் தான். ஓகேங்களா? அவர் வந்து உங்க சுய ஜாதகத்துல எந்த அளவுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறாருன்னு பாருங்க. அப்புறம் என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்குதுன்னு பாருங்க. ஓகேங்களா? எந்த கிரகத்தோட வந்து சேர்ந்து இருக்கிறாரு உங்க சுய ஜாதகத்தை பேர் பண்ணி பாருங்க. அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறாரோ அந்த அளவுக்கு பலன் கொடுக்கும்னே சொல்லலாம். அப்படிங்கிறப்ப நான் ஏன் கோச்சாரத்தை பார்க்கலன்னா, கோச்சாரத்துல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதோ நீங்க நினைச்ச டைம் பீரியட்ல இந்த டைம் பீரியட் நடக்குமா இல்லையாங்கிறத பாக்குறதுக்கு தான் கோச்சாரம். ஓகேங்களா? அப்போ உங்க சுய ஜாதகத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. இப்ப என்ன பண்ணணும்னா, 11ஆம் இடத்துல குரு பகவான் வந்து வக்ரமாக போறாரு அக்டோபர் மாதத்துல தான். ஆல்ரெடி வந்து 8ஆம் இடத்துல சனி பகவான் வந்து வக்ரமாகி தான் இருக்கிறாரு. சரிங்களா? இப்போ அக்டோபர் 20ஆம் தேதி வந்து உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல இருந்து செவ்வாய் வந்து கடக ராசிக்கே வந்து பயிற்சி ஆக போறோம். உங்க ராசிக்கு அங்க வந்து அவர் வந்து நீசம் தான் ஆவார், நீசம் ஆவார். சரிங்களா? நீசம் ஆனாலுமே 10ஆம் அதிபதி ஒரு விதிவிலக்கு இருக்கு. என்னன்னா வந்து உங்களோட ராசி அதிபதி வந்து சந்திர பகவான். சரிங்களா? அவர் வந்து ஒவ்வொரு ராசியை வந்து கடப்பாரா? அப்படி இருக்கிறப்போ செவ்வாய்க்கு உகந்த ராசி வந்து என்னன்னா விருச்சிக ராசி, மேச ராசிக்கு அவர் தான் அதிபதி. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து விருச்சிக ராசி கடக்கிறப்பவும் மேச ராசி கடக்கிறப்பவும் வந்து இவங்க வந்து பரிவர்த்தனை யோகம் செஞ்சுக்குவாங்க. ஏன்னா வந்து சந்திரன் வீட்டுல செவ்வாய், செவ்வாய் வீட்டுல சந்திரன். அப்படிங்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு 4-5 நாள் வந்து எப்படின்னா ஒரு திடீர்னு ஒரு சேஞ்சஸ் தெரியும். வேலையில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து அந்த யோகம், பரிவர்த்தனை யோகம் ஆக்டிவேட் ஆகிறப்போ வந்து திடீர்னு ஒரு மாற்றம் வரும். அது எல்லாமே வந்து மாதத்தோட கடைசியில தான் நடக்கும். மாதத்தோட கடைசி பார்ட்ல தான் என்ன நடக்கும்னா திடீர்னு ஒரு யோகம் வரும், திடீர்னு ஒரு சேஞ்சஸ் வரும், திடீர்னு ப்ரொமோஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆகும். நீங்க நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி வந்து திடீர்னு ஒரு பேர், ஒரு புகழ், திடீர்னு வந்து வேற ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் ஷிஃப்ட் ஆவீங்க. அங்க வந்து ஒரு நல்ல ஒரு இன்கிரிமெண்ட் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? இல்லைன்னா திடீர்னு வேற கம்பெனில இருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும் அப்படின்ட்டு. ஆனா வந்து நீங்க என்ன சொல்வீங்கன்னா, நீ இப்படிதான் சொல்ற, எனக்கு ரொம்ப அஷ்டமசியங்கள் படாத படுத்திட்டு இருக்குது அப்படின்னா அது ஓகே தான். பட் வந்து நீங்க 2025 வந்து ஒரு குட் ஃபேஸ் நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிதான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்போ இந்த அக்டோபர் மாதத்துல ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்கு. ஓகேங்களா? இதை மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்க வேற பக்கம் வந்து இதை ட்ரை பண்ணிட்டு இருந்தாலுமே வந்து இந்த மாதத்துல கடைசியில வந்து உங்களுக்கு எல்லாமே சாதகமா போய் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஓரளவுக்கு மாடரேட்டாவாச்சு போய் முடியும். நீங்க எதிர்பார்க்கறத விட கொஞ்சம் ஒரு படி கீழே இருந்தாலுமே நீங்க எதிர்பார்த்தது ஓரளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருன்னே சொல்ல இந்த அக்டோபர் மாதத்துல. அதனால தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, கண்டிப்பா வெற்றியில போய் முடியும்னு சொல்றேன். அடுத்து பிசினஸ் இருக்கிற ஆட்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா வந்து உங்களுக்கு வந்து சனி வந்து 8ல தான் இருக்கிறாரு. சரிங்களா? சனி பகவான் வந்து அஷ்டமத்துல தான் இருக்கிறாரு. பெரிய மூவ் எதுவும் எடுக்க வேண்டாம். ஓகேங்களா? பெரிய மூவ் எடுக்க வேண்டாம். இருக்கிற பிசினஸ் அப்படி டெவலப் பண்ணுங்க. அடுத்த பேஸ்க்கு எப்படி போறதுன்னு ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? அதை விட்டுட்டு வந்து நெக்ஸ்ட் டக்குன்னு ஓவரா கடன் வாங்குறது, இந்த மாதிரி வந்து ஓவரா விஷயத்தை பெருசா எக்ஸ்பேண்ட் பண்றதுல இந்த டைம் பீரியட் வேண்டாம். 2025 எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த டைம் பீரியட் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா பொறுமையா ஒரு நிதானமா ஒரு விஷயத்தை வந்து முடிவெடுங்க. அவசரப்பட வேண்டாம், யார் பேச்சையும் கேட்க வேண்டாம். நீங்க உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மாடரேட்டா தான் இருக்கு. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா சனி பகவான் வந்து அஷ்டமத்தில் தான் இருக்கிறாரு. சோ அந்த காரணத்தினால பெரிய ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டாம். அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஒன் பை ஒன் ஒவ்வொரு ஸ்டெப்பா நெக்ஸ்ட் லெவல் போலாம். நீங்க அவசரப்பட வேண்டாம். டக்குன்னு சரி ஓகே அடுத்த பேஸுக்கு போறேன்னு இப்பவே அவசரப்பட வேண்டாம்னு சொல்றேன். உங்களுக்கு என்னன்னா வந்து ஒரு பொறுமை, நிதானம், நம்பிக்கை வேணும். ஓகேங்களா? பிசினஸ் இருக்கிற ஆட்களுக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க. 2025 நீங்க நினைச்ச மாதிரியான மூவ் பண்ணலாம். இப்போ அந்த டைம் பீரியட் இல்ல, கொஞ்சம் பொறுமையா இருக்கிற பிசினஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். ஓகேங்களா? அடுத்து ஃபேமிலி, மேரேஜ், ரிலேஷன்ஷிப். இது வந்து அக்டோபர் மாதத்துல எந்த மாதிரியான சேஞ்சஸ் கொடுக்கும் அப்படின்னு பாக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் ஃபேமிலி எடுத்துக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு வந்து உண்ணாமே அஷ்டமசனி இருக்கிறாரு. அதனால வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். தேவையில்லாம வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். இந்த மாதிரி வந்து கொஞ்சமா வந்து ஓரளவுக்கு இப்பதான் நீங்க ஃபேமிலியில ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டம் இல்ல ஸ்டார்ட் ஆயிருக்கலாம், இனிமேல் ஸ்டார்ட் ஆகலாம். சோ அப்படி இருக்கிறப்போ மறுபடியும் அந்த பழைய விஷயத்தையே வந்து பேசி பெருசாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். சோ அக்செப்ட் ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கோங்க. தேவையில்லாம வந்து கோவப்பட வேண்டாம். பார்ட்னர் மேல, ஃபேமிலி மேல வந்து தேவையில்லாம எரிஞ்செரிஞ்சு விழுகாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து அக்டோபர் 16 வந்து உங்களோட 2ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு. அது வந்து ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். ஓகேங்களா? அங்க வந்து சூரியன் புதனோட சேர்க்கை ஏற்படும். ஓகேங்களா? 4ஆம் இடத்துல துலாம் ராசியில அது வந்து ஒரு ஃபேமிலியில வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் வந்து ஏற்படும். ஏன்னா அவர் 2ஆம் அதிபதி சூரிய பகவான். அதனால வந்து உங்களுக்கு அக்டோபர் 16க்கு அப்புறம் வந்து ஒரு ஃபேமிலியில வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ், ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். லைஃப் ஹாப்பியா லீட் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்கு. அக்டோபர் 16க்கு அப்புறம் முதல்ல ஒரு 15 நாள் அப்படி இப்படிதான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அடுத்து வந்து ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிட்டா வந்து சனி பகவான் வந்து 8ல தான் இருக்கிறாரு. உங்களுக்கு வந்து எப்படின்னா வந்து அதாவது உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து உங்களோட மைண்ட், ராசினா என்ன மைண்ட், 8ஆம் இடத்துல வந்து ஏதோ ஒரு அசுப கிரகங்கள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து மைண்ட் அந்த அளவுக்கு வந்து கிளியரிட்டியா இருக்காது. ஒரு ஆக்சிலேஷன்லயே இருக்கும். ஏதாச்சும் ஒரு மைண்டுக்கு வந்து அவங்க நல்லதுதான் பண்ணாலுமே உங்களுக்கு அது கெட்டதா தான் தெரியும். அந்த மாதிரி வந்து போர்ட்ரே ஆகும். அந்த மாதிரி வந்து வெளியில காட்டும். சோ அதனால வந்து நீங்க ஓவரா ரியாக்ட் பண்ண வேண்டாம். பார்ட்னர் கிட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த டைம் பீரியட் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் மேரேஜுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய டைம் பீரியட் இல்ல. கொஞ்சம் பொறுமையா
பொறுமையா இருக்கலாம். அடுத்து 2025 ஓப்பன் அப் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கெரியரை வந்து ஸ்ட்ராங்கா ஃபோக்கஸ் பண்ணலாம். ஜாப் ஆர் பிசினஸ் வந்து ஸ்டெடியா வந்து growth அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் லெவல் பண்ணலாம். அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். உங்களுக்கு புரியுதுல? அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவசரப்பட்டு கோட்டையிட வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? இது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ஒண்ணுதான் ஒரு அவசரப்பட்டு திடீர்னு நீங்களே நிறைய கன்ஃபியூஷன்ஸ்ல இருப்பீங்க. அந்த டைம் பீரியட் இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா எடுத்துக்கிட்டு வந்து நீ என்ன இதை சொன்ன அதை சொன்ன ஒரு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த அக்டோபர்லயே அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அதை மட்டும் பாத்துக்கோங்க. அடுத்து மேரேஜில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து வரன் பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு வந்து பொண்ணு அமையுமா, எனக்கு வந்து பையன் அமைவாங்களா அப்படின்னு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து அமைவாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற ஆட்களுக்கு வந்து நான் ஒன்று சொல்றேன். என்னன்னா வந்து அஷ்டம சனி ஒன்னா இருக்கிறாரு. அதனால வந்து இன்னுமே நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் கொஞ்சம் தடைகள் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கும். வந்து அவர் வந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகல. அதனால நான் அஷ்டம சனியா தான் இருக்கிறார். அதனால தடைகள் வந்து இருந்துட்டே தான் இருக்குது. பட் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வரன் வர ஆரம்பிக்கும். ஒரு குட் ஃபேஸ்க்குள்ள என்டர் ஆகக்கூடிய டைம் பீரியட்ல வந்து இனிமேல் வந்து ஒரு வரன் வந்து இனி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு பிகினிங் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வரன் கரெக்டா அமைஞ்சதுன்னா தாராளமா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே பார்த்துட்டு கோட்டை விட்டுறாதீங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எதிர்பார்க்குற மாதிரி 100% வந்து இல்ல அப்படிங்கிறதுனால வெறுத்துறாதீங்க. ஒரு 98% இருந்தாலும் ஏத்துக்கிறது உங்களோட கையில தான் இருக்கு. ரொம்ப நாளா இதனால டிலே ஆயிருக்கும். உங்களுக்கு இந்த 2.5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஸோ டைமையும் பார்த்துட்டு அக்டோபர் மாதத்துல கரெக்டா வரன் வந்துச்சுன்னா தாராளமா ஏத்துக்கோங்க. தள்ளி போட வேண்டாம்னு சொல்றேன். ஓகேங்களா? கரெக்டான வரன் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம மாணவர்களுக்கு பார்க்கலாமா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா வந்து ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறாரு. சரிங்களா? அவர் வந்து வக்ரமடைய போறாரு அக்டோபர் மாதத்துல. இது எந்த மாதிரியான சேஞ்சஸ் கொடுக்கும்னா, ஒரு சுபகிரகம் வக்ரம் அடைஞ்சா வந்து படிப்பு, மாணவர்களுக்கு கல்வி, இது எல்லாமே ஒரு சிறந்து ஒரு விளங்கக்கூடிய காலகட்டம்னு சொல்ல. ஒரு அருமையான ஒரு யோகம் உண்டாகும். சரிங்களா? நல்ல புக்தி வளரும். அதனால வந்து நல்ல அறிவாற்றல் பெருகும். இவ்வளவு நாளா வந்து ரொம்ப டல்லா இருந்திருப்பீங்க. ஏன்னா வந்து நீங்க படிச்சிருப்பீங்க, எழுதுறப்ப கோட்டை விட்டுருப்பீங்க, ஏதோ ஒரு சின்ன மைன்யூட்டான மிஸ்டேக் இருந்திருக்கும். என்னதான் நீங்க கரெக்டா படிக்கல அப்படின்னாலும் ஹெல்த் இஷ்யூஸ் ப்ராப்ளம் வந்திருக்கும். இல்ல கரெக்டா வந்து அந்த என்விரான்மெண்ட் செட் ஆயிருக்காது உங்களால வந்து, இல்லைன்னா மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்கும். ஏதோ ஒரு விஷயம் வந்து ப்ராப்ளத்திலேயே இருக்கும். அதனால வந்து எல்லாருமே உங்களை திட்டிருப்பாங்க, ஏன் படிக்க முடியல, என்னால ஏன் படிக்க முடியல. நீங்களே வந்து நானா இப்படி சேஞ்ச் ஆயிட்டு, நான் முதல்ல எவ்வளவு நல்லா படிச்சுட்டு இருந்தேன், இப்ப ஏன் நான் இப்படி ஆயிட்டு அப்படி நீங்களே உங்களுக்குள்ள டிப்ரெஷன் ஆயிருப்பீங்க. எல்லாத்துக்கும் காரணம் சனி பகவான் நெட்ல இருக்கிற. அப்படி அது நிறைய மைண்ட்ல வந்து நீங்க எடுக்கிற முடிவு வந்து அவர் கரெக்டா வந்து எடுக்க விட மாட்டார் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு கரெக்டான போக்கஸ் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறையிறப்ப அந்த மைண்ட் வந்து கரெக்டா ஆக்சிலேஷன்லயே இருக்கும். கரெக்டா நீங்க முடிவெடுக்க முடியாது, கரெக்டா கான்சென்ட்ரேஷன் இருக்காது. அதனால நிறைய மார்க் வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால இந்த அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு எடுத்துட்டா சூப்பரா இருக்கு. ஓகேங்களா? சுபகிரகம் வந்து நல்ல ஸ்தானத்துல வக்ரமடைகிறது வந்து 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். அந்த இடத்துல வக்ரமடைகிறது வந்து யாருக்கு பலன் கொடுக்குதோ இல்லையோ, உங்களுக்கு மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு சூப்பரான பலன்கள் இருக்குது. தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மந்த் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். நீங்க எக்ஸாம் ஏதாச்சும் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு சாதகமா ரிசல்ட் வரும். ஏதாச்சும் வேற ஏதாவது எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னோம்னா இந்த டைம் பீரியட் கிளியர் பண்ணலாம். நல்லா படிக்கலாம். நல்ல ஒரு நாலேஜ் இருக்கும். நல்ல ஒரு அறிவாற்றல் இருக்கும். லைஃப் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எப்படி எடுத்துட்டு போலாம் நீங்களே வந்து முடிவெடுத்துக்குவீங்க அப்படின்னு சொல்ற. இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து யாரும் கைட் பண்ண தேவையில்லை. நீங்களே உங்க லைஃபை பார்த்துக்குவீங்க அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டிக்கு வந்து நீங்க வரக்கூடிய காலகட்டம் வந்து இந்த அக்டோபர் மாதம் சொல்றேன். கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து இல்லத்து அரசிகள் பெண்களுக்கு, கடகராசியை சார்ந்த பெண்களுக்கு அக்டோபர் மாதத்துல எந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு பாக்கலாங்களா? உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் ஒர்க் பிரஷர், இன்னொரு பக்கம் ஃபேமிலி பிரஷர், இல்ல வீட்லயே இருக்கிற பெண்களா இருந்தாலுமே வந்து நிறைய ஒர்க் லோடு, அதாவது நிறைய ஒர்க் லோடுனா வீட்லயே நிறைய வேலை இருக்கும். ஓகேங்களா? உங்களை நம்பி நீங்க எல்லா விஷயத்தையும் நீங்களே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றேன். இந்த மாதிரியான காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து நீங்க என்ன சொன்னாலுமே வந்து, ஏன்னா இது யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னம்னா 12ஆம் இடத்துல இருந்து செவ்வாய் வந்து உங்க ராசிக்கு வந்து பயிற்சி ஆவார். அங்க வந்து ஒரு நீசம் அடையறப்போ நீங்க என்ன சொன்னாலும் நீங்க என்ன கத்துனாலுமே வந்து வீட்டுல வந்து அதை கரெக்டா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. உங்களை கரெக்டா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க அந்த டைம் பீரியட்ல. சோ அப்போ அவங்க உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல அப்படின்னா நீங்க அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது நல்லது. நான் எவ்வளவு நாள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போறது அப்படிங்கறத கேட்காதீங்க. இந்த டைம் நீங்க வந்து இன்னுமே வந்து அந்த டைம் பீரியட நெருங்கல, பாசிட்டிவான டைம் பீரியட் அதாவது நெருங்கிட்டீங்க, இன்னும் கரெக்டா வரல, அந்த டைம் ஃப்ரேம்குள்ள நீங்க இன்னும் கரெக்டா வரல. சோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பொறுமையா நிதானத்தோட இருக்கிறது நல்லது. அதே வேலையில் இருக்கிற பெண்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்லி ப்ரெஷர் இருக்கதா செய்யும். ஒர்க்லி ப்ரெஷர் இருக்கதா செய்யும். வந்தா ஃபேமிலியும் நிறைய பிரச்சனை இருக்கதா செய்யும். அதாவது நிறைய வேலை, வீட்லயும் வேலை செய்யணும்,
ஒர்க்லி போய் நிறைய ப்ராப்ளம்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும். வீட்லயும் நிறைய வேலை நீங்க தான் செய்யற மாதிரி இருக்கும், லீட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் இது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஓகே அப்படிங்கிறது போய்க்கணும். தேவையில்லாம சண்டை போடக்கூடாது. ஓகேங்களா? அவங்க உங்களை புரிஞ்சுக்காத சூழ்நிலை தான் இருக்கு இந்த மந்த்ல. ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படிங்கிற கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது ரொம்ப நல்லது, புத்திசாலித்தனம். ஸோ அதனால வந்து கொஞ்சம் இதை நீங்க ஈஸியா ஓவர் கம் பண்ணிடுவீங்க. என்னன்னா வந்து உங்களுக்கு ஒரு மைண்டுக்குள்ள இருக்கும், நான் இவ்வளவு சொல்றேன் கேட்க மாட்டேங்கிற, அப்படியே நான் இவ்வளவு சொல்றேன் வீட்டுல யாருமே என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு. அது வந்து இந்த மாதிரியான டைம் பீரியட்ல இப்படிதான் வந்து பலன்கள் இருக்கு. அதனால வந்து நீங்க ஓவரா ரியாக்ஷன் பண்ண வேண்டாம், ஓவரா கத்த வேண்டாம். என்ன பண்ணணும்னா அமைதியா சரி அப்படின்ட்டு நீங்க போய்க்கோங்க. அதுக்கு நான் எவ்வளவு நாள் தான் அமைதியா இருக்கிறது, நான் 2.5 வருஷமா அடி வாங்கிட்டு தான் இருக்கிறேங்கிறது எனக்கு புரியுது. பட் அந்த டைம் பீரியட் வந்து குயிக்கா சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? கொஞ்சம் பொறுமையா மட்டும் இருங்க. அடுத்து வந்து ஹெல்த் எப்படி இருக்கும் அக்டோபர் மாதத்துல அப்படின்னு பாக்கலாங்களா? ஹெல்த்னு எடுத்துக்கிட்டா நான் நிறைய டைம் சொல்றேன், நீங்க கோச்சிக்காதீங்க, என்னோட கடமை. ஏன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான் வந்து வக்ரமாயிருக்கிறாரு. கொஞ்சம் ஒரு சாதகமான காலம்னே சொல்லலாம். பட் என்னன்னா வந்து டிராவல் பண்றப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா போங்க. அப்படின்னா வந்து எனக்கு ஏதாவது நடந்துருமோன்னு பயப்பட வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, டிராவல் பண்றப்போ இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போங்க. ஏன்னா டைம் பீரியட் அந்த அளவுக்கு வந்து ஃபேவரபிளா இல்ல அப்படிங்கிறப்போ நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது உங்களோட புத்திசாலித்தனம். அதை தான் நான் சொல்றேன். சரிங்களா? அதுக்கப்புறம் சனிங்கிறது எலும்பு, இந்த நரம்பு, இது சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கிறது. அதனால அங்க ஏதாச்சும் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் மைல்டா சில பேர்த்துக்கு வரலாம், எல்லாத்துக்கும் இல்ல, சில பேர்த்துக்கு வரலாம். ஓகேங்களா? ஓரளவுக்கு வந்து நீங்க ஏதாச்சும் இந்த ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆட்களை வந்து அப்படியே தான் இருக்கும். ஓரளவுக்கு வந்து சரியாகிற மாதிரி இருக்கும். மறுபடியும் வந்து அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். பட் இது எல்லாமே வந்து டெம்பரவரி தான். பிப்ரவரியில வந்து உங்களுக்கு சரியாயிரும். சரிங்களா? ஒன் பை ஒன்னா நீங்க வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபேஸ்க்குள்ள என்டர் ஆகுறீங்க. சோ அப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து எதை கண்டு பயப்பட வேண்டாம். கொஞ்சம் ஓரளவுக்கு ஹெல்த்ல வந்து காஷியஸா ஒரு கேர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அக்டோபர் 20ஆம் தேதி வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் வந்து உங்களோட ராசிக்கே பயிற்சி ஆகிறார். 12ஆம் இடத்துல இருந்து அக்டோபர் 20ஆம் தேதி வந்து உங்களோட ராசிக்கே பயிற்சி ஆகிறார். இது வந்து எந்த மாதிரியான சேஞ்சஸ் கொடுக்கும் அப்படின்னா, உங்களோட ராசிக்கு வந்து அவர் வந்து நீச்சமாவாரு. அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல வந்து அவர் நீச்சமாகறப்போ உங்களுக்கு வந்து அந்த டென்ஷன் அதிகரிக்கும், ஒரு பிபி ரைஸ் ஆகும். இது எல்லாத்தையுமே காம் டவுன் பண்ணணும். அப்போ மெடிடேஷன் பண்ணணும், யோகா பண்ணணும், ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரணும். பீஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்றப்போ ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் வருது அப்படின்னம்னா அந்த இடத்துல இருக்க வேண்டாம். ஃபேமிலி ஏதோ எதர் பார்ட்னர், ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப், அப்படி இருக்கிற கட்டத்துல வந்து நீங்க இருக்க வேண்டாம். இல்ல ஒரு பார்ட்னர் லவர்ஸா இருந்தாலுமே சரி, அந்த இடத்துல இருக்காம கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. அந்த இடத்துல இருக்காதீங்க. ப்ராப்ளம் வருதுன்னா ஓடிடுங்க. கைப்புள்ள எட்ரா கைப்புள்ள வண்டி அப்படின்ட்டு ஓடுவான்ல, அந்த மாதிரி வந்து நீங்க ஓடிடுங்க. அதான் நல்லது அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? சோ இதெல்லாமே நீங்க பாத்துக்கணும்னா வந்து குட் ஃபேஸ் நெருங்கிட்டீங்க, அந்த அளவுக்கு உள்ள என்டர் ஆகல அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது உங்களோட புத்திசாலித்தனம். இதை மட்டும் நீங்க கரெக்டா மைண்ட்ல வச்சுக்கிட்டு உங்க ஹெல்த் பாத்துக்கோங்க. மத்தபடி எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஓரளவுக்கு வந்து அக்டோபர் மாதத்துல ஈஸியா போயிடலாம். பட் பிரஷர், பிபி இதெல்லாம் ரைஸ் ஆகக்கூடிய ஒரு கத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் காம் டவுனா இருக்கிறது ரொம்ப நல்லது. மெடிடேஷன் யோகா பண்ணுங்க. அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ் above 50 above 60 இருக்கிற ஆட்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாங்களா? உங்களுக்கு வந்து இந்த மந்த் வந்து எந்த ஒரு அவசரப்பட வேண்டாம். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதாகட்டும், ஒரு வீட்டுல வந்து பையன் பொண்ணு பேரன் பேத்திக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வேண்டி ஏதாச்சும் ஒரு பண்ணணும் அப்படின்னம்னா இந்த டைம் பீரியட் வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பீஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அவசரப்பட வேண்டாம். ஒரே ஒரு விஷயம், அவசரப்பட வேண்டாம். ஏன்னா இன்னும் அஷ்டமத்துல தான் சனி பகவான் இருக்கிறாரு. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து நீங்க அவசரப்பட வேண்டாம். ஒரு ஆக்கப்பூர்வமா அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது ஹெல்த்லயும் சரி, கொஞ்சம் அவசரப்படாம ஹெல்த்லயும் கரெக்டா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இந்த கோவத்தெல்லாம் விட்டுட்டு மெடிடேஷன், யோகா, கோயிலுக்கு போயிட்டு வந்து ஜாலியா பீஸ்ஃபுல்லா வெளியில வாக்கிங் போயிட்டு வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு வந்து வெளியில போயிட்டு வந்துட்டு என்னதான் ப்ராப்ளம் இருந்தாலுமே, ஹெல்த்ல ப்ராப்ளம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸேஷன் வச்சுக்கிறதுக்கு வாக்கிங், யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் பண்றப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியரன்ஸ் கிடைக்கும். அப்படி இருக்கிற மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும், பாசிட்டிவ் அட்ராக்ஷன் வரும். இதெல்லாம் இருக்கிற பாசிட்டிவ் வைப்ஸ் வரப்போ உங்களுக்கு வந்து மைண்ட் கிளியரா இருக்கும். அதுக்கப்புறம் முடிவெடுங்க. கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். எந்த ஒரு முடிவா இருந்தாலுமே அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டாங்கிறது என்னோட அறிவுரை. அதை கேட்டு நடந்துக்கோங்க. ஓகேங்களா? ஆல் ஓவரா பார்த்துட்டா ஓரளவுக்கு எல்லாமே வந்து நீங்க ஒரு கடகராசி சார்ந்தவங்க ஓரளவுக்கு வந்து இந்த பேட் ஃபேஸ்ல இருந்து அப்படியே என்ட்ராய் நெக்ஸ்ட் குட் ஃபேஸ்க்குள்ள ஏற போறீங்க. அதனால வந்து அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க. இன்னும் அஷ்டம சனி இருக்கிறாரு. நீங்க எந்த ஃபீல்ட்ல இருந்தாலுமே கொஞ்சம் பொறுமையா நிதானமா ஹேண்டில் பண்றது நல்லது. ஹெல்த்தியும் அப்படிதான். ஒரு ரொம்ப கேர்லெஸ் எல்லாம் இருக்கணும். இனிமேல் அஷ்டம சனி விலகிறாரு, நான் இனிமேல் ஜாலியா இருக்கலாம் அப்படி எல்லாம் இல்ல. கொஞ்சம் ஹெல்த்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அவர் போற நேரத்துல தான் ஏதோ ஒரு வேலையை கட்டிட்டு போயிருவாரு அப்படின்னு சொல்றேன். பயப்பட வேண்டாம். ஓகேங்களா? அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது உங்களோட புத்திசாலித்தனம். வெளியில டிராவல் பண்றப்போ
சரி பைக்ல போறப்போ கார்ல போறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வெளியில போய் அதாவது ஃபுட் எல்லாமே வந்து வெளியில போய் ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, அப்புறம் அடுத்த நாள் வந்து உடம்பு சரியில்லை, வாமிட், ஃபுட் பாய்சனிங், டைஜஸ்டிவ் ட்ராக்ல ப்ராப்ளம், இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா உங்களோட கேர்லெஸ்னஸ் தான். வெளியில ஆயில் ஐட்டம் சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடாதீங்க, இந்த டைம் பீரியட் சாப்பிடாதீங்க. இது எல்லாமே உங்களோட கேர்லெஸ்னஸ் தான். என்னன்னா வந்து உங்களுக்கு அதை மீறி ஆசை வரும், வெளியில சாப்பிடலாம் அப்படின்னு. தப்பு இல்ல, பட் உங்க ஹெல்த்தும் முக்கியம் தானே. உங்க ஹெல்த்ல நீங்க எப்படி இருக்கீங்கிறது முக்கியம் தானே. ஸோ ஹெல்த்தி கரெக்டா பார்த்துட்டு கரெக்டா ஃபுட் இன்டேக் பண்ணிட்டு ப்ராப்பரா ஸ்லீப், இது எல்லாமே ரொட்டீனா பண்றப்ப, மெடிடேஷன் யோகா பண்ணி ஒரு கிளியரா மைண்ட் இருக்கிறப்போ நீங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறப்போ அது வெற்றியில போய் முடியும். அதை தான் வந்து உங்களுக்கு வந்து சனி பகவான் கொடுக்க மாட்டாரு. மைண்ட் வந்து கிளாரிட்டி கொடுக்க மாட்டாரு. அந்த மாதிரியான சேஞ்சஸ் தான் இருக்கும். ஸோ இந்த அக்டோபர் மாதத்துல பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு சாதகமா இருக்கு. நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து சாதகமா இருக்கு. நீங்க கரெக்டா டைம் பீரியட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நம்மளோட சேனலை பாக்குறீங்க, வீடியோஸ் பாக்குறீங்க, சப்போர்ட் பண்றீங்க, சில பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் நோட்டிஃபை ஆகும். இல்லைன்னா அந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி நம்மளோட வீடியோவையும் நம்மளோட சேனலையும் வந்து உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.